கருவாட்டு குழம்பு வச்சு அப்படி சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட்டுக்கு அப்பா! இதை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி, ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் போட்டுட்டு, வெந்தயம் லைட்டாக கலர் மாற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் உள்ளே போட்டு லைட்டாக வதக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலையை வாஷ் பண்ணி அப்படியே உள்ளே போடுங்க. இந்த ரெண்டும் லைட்டாக வதங்கி வர ஸ்டேஜில் ஒரு 5, 6 பல்லு பூண்டு கொஞ்சமாக தட்டிட்டு உள்ளே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த 3யும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் மசிஞ்சு வர ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஒரு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படி நீள்வாக்கில் கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டைமில் மொச்சக்கொட்டை உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு முருங்கைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ முருங்கைக்காவை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக காயில் உப்பும் பிடிக்கணும். இதே டைம் கருவாடுலேயும் உப்பு இருக்கும். ஸோ கம்மியாகவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு பல்லு பூண்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த மிக்ஸி ஜார்லேருந்து லைட்டாக தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் வீட்டிலையே நான் அரைச்சது. ஸோ 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொதிச்சு வரும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு இந்த டைமில் என்ன பண்ணணும்னா, நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, ஸோ கெட்டியாக புளியை கரைச்சிட்டு உள்ளே ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாகவே புளிப்பு அதிகமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ நான் இதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு, குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ கொதிச்சு வரும்போது எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க விடணும். ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் வந்து அப்படி அங்கங்கே இந்த கருவாடை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போட்டுட்டு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு மூடி விடணும். 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஸோ 2 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆயில் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்கும் கருவாட்டு குழம்பு. அந்த காயெல்லாம் வெந்து செம்மையாக வந்திருக்குங்க. அப்படியே விட்டுறணும் மேலே கருவேப்பிலை தூவிட்டு. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எதுவுமே உடையாமல் இருக்கும் கருவாடு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.